கோயில்பட்டியில் காங்கிரஸ் கட்சியின் தூத்துக்குடி மாவட்ட முன்னாள் துணைத் தலைவர் ஐலுச்சாமி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி பேருந்து நிலையம் எதிரே உள்ள பிரதான சாலையில் காங்கிரஸ் கட்சியின் தூத்துக்குடி மாவட்ட முன்னாள் துணைத் தலைவரும் வழக்கறிஞருமான ஐலுச்சாமி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரியில் 4 முறை, தருமபுரி மற்றும் சேலத்தில் 1 முறையும் வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சிக்காக பாரம்பரியமாக உழைத்து வரும் வாழைப்பாடி ராமமூர்த்தியின் மகன் ராமன் சுகந்தனுக்கு சீட்டு வழங்காததை கண்டித்து தருமபுரியில் வேட்பாளராக களமிறங்கியுள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் சௌமியா அன்புமணியின் சகோதரர் விஷ்ணு பிரசாத்திற்கு தொடர்ந்து கடலூரில் ஆரணி மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்பில் சீட்டு வழங்கப்படுவதை கண்டித்தும் தற்போது வெளியிட்டுள்ள வேட்பாளர் பட்டியலை ரத்து செய்து கட்சிக்காக உழைக்கும் உண்மையான காங்கிரஸ் பிரமுகர்களுக்கு வாய்ப்பு வழங்க புதிய பட்டியலை வெளியிட கோரியும் கோஷங்களை எழுப்பியவாறு தீக்குளிக்க முயற்சித்தார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த மேற்கு காவல் நிலைய போலீசார் அவர் மீது தண்ணீர் ஊற்றி தீக்குளிக்கும் முயற்சியினை தடுத்து நிறுத்தினார். இதனால் பேருந்து நிலைய பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.